வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசியில் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சின்னதாக 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, பிரியாணி இலை, 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, 3 பச்சை மிளகாய், இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 தக்காளி நறுக்கினது, தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 30 செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம். மீடியம் சைஸில் 2 கேரட் நறுக்கினது, 2 உருளைக்கிழங்கு, 1 கப் அளவு நறுக்கின பீன்ஸ், 1/2 கப் அளவு பச்சை பட்டாணி. அளவான தீயிலேயே 1 நிமிஷம் இதை பெரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் அரிசியை சேர்த்துடலாம். ரேஷன் கடையில் வாங்கின பச்சை அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு 1 நிமிஷம் பெரட்டி விட்டுடலாம். இது பச்சரிசியில் தான் செய்யணுங்கிறது இல்லை, எந்த அரிசியிலும் இதே மாதிரி செய்யலாம். புழுங்கல் அரிசியாக இருந்தால் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்க்கிற, இது சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறையும் புழிஞ்சு விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்தாலே போது. புழுங்கல் அரிசியாக இருந்தால் இன்னொரு விசில் விட்டுக்கோங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். கரண்டியோட கைப்பிடியில் லேசாக கிளறி விடணும். இதில் 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலையையும் தேவையான அளவுக்கு நெய்யையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசியில் அருமையான சுவையில் கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரி நான் செஞ்சுருக்கிற இந்த வெரைட்டி ரைஸை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.